இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றி நம்ம தியானிக்க போறோம். இதுல சங்கீதம் 34:19 வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்க, நம்ம யோசிக்கிறோம், கர்த்தர் பிள்ளைகள் ஆவறதுக்கு முன்னாலே ஏதோ துன்பம் வருது, பிரச்சனை வருது. கர்த்தரை நம்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு இன்னும் கஷ்டமே வராதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. வரும். அதான் சொல்லி நீதிமானுக்கு வரும் துணி. கர்த்தரை நம்ப இது கிட்ட போக பிரச்சனைங்க அதிகமா வந்துனே இருக்கும். பிசாசு பண்ற வேலை. அதுக்கு நம்ம கவலைப்படுவோம். ஐயோ இப்படியே இருக்குமா, இப்ப என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. அநேகமா இருந்தாலும் அதுல இருந்து எப்படி விடுவிக்கிறார் நமக்கே புரியாது. நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை எப்படி நமக்கு விடுதலை வந்து நமக்கே புரியாத அளவு கர்த்தர் அற்புதம் செய்வார். அதனால நீங்க கவலையே படாதீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து யாருக்கு அது செய்யறாருன்னா நீதிமானுக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பம் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, நீதிமான். இப்ப நீதிமான் யாரு சொன்னா, நம்ம எல்லாரும் பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாலும் வசனம் சொல்லுது. அப்போ நம்ம வந்து இயேசுவை நம்பும் போது, இயேசுவின் ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க நம்ம கேட்கும்போது, என்னுடைய பிள்ளையாய் மாற்றுங்க ரட்சிக்குமோ நம்ம கேட்கும்போது, நம்மளை மனசாப்பட்டு கேட்கும்போது கர்த்தர் நம்ம குறைகளை மன்னித்து நம்மளை ரட்சிப்பாரு. அந்த குறைகள் ரட்சிக்கிறது, மன்னித்து ரட்சிக்கிறது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுவார், நம்மளை நீதிமானா மாற்றுறாரு. அதான் வசனம் சொல்றதுன்னா, ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். இலவசம், இது ஒன்றும் இல்லை, ரொம்ப இலவசமா கர்த்தர் கொடுக்குறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் மீட்பினாலே நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். அதனால அவர் நீதிமானம் ஆக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீதிமான் ஆனாலும் இன்னொரு காரியம் கூட சொல்றாரு. என்னன்னா, மத்தேயு 5:20 வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத பாரகர் பரிசேயர்லாம் நாட்கள் இருந்தாங்க, இயேசு நாட்கள்ல. அவங்க வந்து ரொம்ப நீதி, என்ன அவங்க நீதி செய்யணும்னு நினைப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, வெந்தயம், சீரகம், இந்த மாதிரி இதுல எல்லாம் கூட தசம்பாகம் கொடுப்பாங்க. அதுதான் நீதின்னு அவங்க நினைப்பாங்க. கர்த்தர் சொல்ற இது இல்லை, இந்த நீதியை காட்டிலும் அதிகமா இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ இது என்ன செய்யணும், அப்போ நீதிமான்னா நம்ம நீதிமானா நடக்கணும். நீதிமானா மாறுறது மட்டும் இல்லை, இலவசமா ரட்சிப்பு பெற்று நீதிமான் ஆக்கப்படுறது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம நீதிமானா வாழணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இந்த ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் காலத்துல பயங்கரமான பாவம், ஜனங்க பயங்கரமா பாவத்துல இருந்தாங்க. அவ்வளவு பயங்கரமான ஜனங்களை கூட கர்த்தர் சொல்லிட்டாரு, ரொம்ப அக்கிரம அநியாயம் பயங்கரமா இருக்குது பாவம், அதனால அழிச்சிடுவேன்னு சொல்லி அழிச்சிட்டாரு. ஆனா அந்த ஜனங்கள் மத்தியில நோவா நீதிமானா இருந்தாராம். எப்படி அவர் நீதிமானா இருந்தா, நான் வசனமே என்ன சொல்றேன்னா, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இப்போ எப்படின்னா, நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு உலகெல்லாம் பாவம் அக்கிரமத்துல அநியாயத்துல அழிஞ்சாலும் அவர் மட்டும், நோவா மட்டும் எப்படி இருந்தார்னா, உத்தமனும் தேவனோட உத்தமமாய் இருந்தால் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ ஒரு உலகம் எப்படின்னா இருக்கலாம், எவ்வளவு பாவம் செய்யலாம், அவங்க எல்லாம் செய்யறாங்க, நான் கூட செய்தா என்ன தப்புன்னு அப்படி யோசிக்காதீங்க. நீங்க நீதிமானாக்கப்படுறது பெரிய காரியம். நீதிமானாகவே நடந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புறார். இப்போ நீதிமானா நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். இது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்போ நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு உறவாடணும், அவருக்கு பிரியமானது செய்யணும். இப்படி செய்தா கர்த்தர் நம்மளை நீதிமானாகவே காத்துக்கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல,
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அதிலே 4ஆம் வசனம், 4:4 ஆதியாகமம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆதாமுடைய பிள்ளைங்க 2 பேர். முதல்ல காயின், அடுத்தது இந்த ஆபேல், 2 பையனுங்க. இந்த காயினும் என்ன பண்ணா, காணிக்கை கர்த்தர் கொடுக்கணும். அவன் என்ன வேலை செய்யணும்னா, பயிர் செய்யணும்னா, ஆனால் ஏதோ பழங்காய் ஏதோ கொஞ்சம் எடுத்து வந்து காணிக்கை கொடுத்தான். இந்த ஆபேல் என்ன பண்ணா, ஆடு மேய்ச்சிருந்தான். இவன் எப்படி கொடுத்தான்னா, நல்ல தலையிட்டு, மந்தையில் தலையிட்டு, அவருடைய கொழுமையானதை பார்த்து நல்லா பெஸ்டா செலக்ட் பண்ணி போய் கர்த்தர் காணிக்கை கொடுத்தார். கர்த்தர் வெறும் காணிக்கை மட்டும் பார்க்க மாட்டாரு, நம்ம உள்ளத்தை பார்க்கணும். ஆண்டவர் கொடுக்கறது நல்லதா கொடுக்கணும், ஆண்டவருக்கு பிரியமானதை கொடுக்கணும், பெஸ்ட் கொடுக்கணும் கர்த்தர். ஏன்னா நம்ம கர்த்தரை அதிகமா நேசிக்கும் போது கண்டிப்பா அவருக்கு பெஸ்ட் நல்லதுதான் கொடுப்போம். அப்படிதான் ஆபேல் கொடுத்தான், காயின் அப்படி கொடுக்கல. அதனால காயின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேல் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சார். அதனால அவனுக்கு வராம எரிச்சல் கோவப்பட்டு சொந்த தம்பியை என்ன பண்ண கொலை பண்ணிட்டான். இதுதான் நடந்த விஷயம். அதனால அவன் என்ன பண்ணாரு, கர்த்தர் ஏன் இந்த நீதிமானா இருந்த இந்த நோவாவுடைய மகன் ஆபேலை கர்த்தர் ஏன் விரும்பினார்னா, கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை கொடுத்தான். இப்போ நம்ம கூட எப்பவுமே நீதிமானாவே இருக்கணும்னா, கர்த்தர் கொடுக்குறோம்னா நீ நல்ல பெஸ்ட் ஐட்டம் கொடுக்கணும். ஒரு 2 பேரு என்ன பண்ண, கர்த்தர் காணிக்கை கொடுக்கணும் விரும்பினாங்க. ஒரு ஆளு என்ன பண்ணார், நல்ல ஒரு மூட்டை நெல் விளைஞ்சு நல்ல ஒரு மூட்டை நெல் எடுத்துன்னு போய் நல்ல நெல்லை எடுத்துன்னு போய் காணிக்கை கொடுத்துட்டாரு. இன்னொரு ஆள் என்ன பண்ணாராம், தும்மு தூசி எல்லாம் கண்டதையும் இருக்குது, அப்படியே அள்ளி வாடி போய் காணிக்கை கொடுத்தாரு. இது மனுஷருக்கா கொடுக்குறோம், நம்ம கர்த்தர் காணிக்கை கொடுக்குறோம். இந்த மாதிரி கர்த்தர் கொடுத்தா என்ன பண்ணுவாரு, அந்த காணிக்கை அங்கேயே இருக்க மாட்டார். இப்போ நம்ம எப்படி நீதிமானா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானங்களை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இப்போ நீதிமானா நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நம்ம வாழும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, கண்டிப்பா துன்பமே வந்தாலும் அது எப்படி போகுதுன்னு நமக்கே தெரியாத அளவு கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு நீதிமான் சொன்னா அவங்களுக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்பினாலும் அவங்கள மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்கணும். அங்க 1 சாமுவேல் 26:21 அப்போது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றார். இந்த சவுல் ராஜா, அவங்க மருமகன் தான் தாவீது, அவனை ரொம்ப பகைச்சு தாவீதை பெருமையா அந்த ஜனங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு தாவீதை விரட்டி அடிச்சு சாகடிக்கத்தையே பார்த்தான். அவ்வளோ விரோதிச்ச அவனை சொந்த மாமனார் தான் அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்தது. அது என்னன்னா, இவனை விரட்டின்னு வரான், தாவீதை விரட்டி சாகடிக்கணும், அவங்க வீரர்கள்லாம் கூப்பிட்டுன்னு வரான். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க ஒரு இடத்துல. ராவு பகலெல்லாம் சுத்துறாங்க, டயர்ட்லாம் தூங்கிட்டாங்க. ராஜாவும் தூங்கிட்டான், கூட வந்த சேனை வீரரும் தூங்கிட்டாங்க. அந்த நேரத்துல யார தாவீது தேடி, தாவீது என்ன பண்ணாருன்னா, இதை பார்த்து இது கிட்ட போய் பார்த்தா நல்லா தூங்குறாங்க எல்லாமே. ஒரே ஒரு ஈட்டி எடுத்து குத்தி இருந்தா அப்படியே செத்து போயிட்டுருக்கான் ஒரே குத்துல. நான் தொட மாட்டேன், அபிஷேகம் பட்டு நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு போய் ஒரு சொம்பு எடுத்துன்னு வந்துட்டான். அந்த ஒரு தடவை அந்த அவனுடைய ஷாலை கொஞ்சம் கட் பண்ணி வந்துட்டான். அப்புறம் எழுந்துச்சு அப்ப சொல்றது, பார் கிட்ட வந்து இவ்வளவு செய்துன்னு வந்தேன், இவங்களை சாவடிக்கணும்னா ஒரே ஒரு துள்ளு போதும், ஒரே ஒரு அம்பு போதும், ஆனா நான் தொட மாட்டேன், ஏன்னா என்னை விரோதிச்சா கூட அபிஷேகம் பட்டு மேல நான் கை வைக்க மாட்டேன் சொல்லிட்டு ஒரே தீர்மானமா இருந்தேன். அப்பதான் சொல்றான், ஐயோ என் மகனே தாவீதே, ஐயோ நீ நல்லவன், நான் தான் அப்படி செய்யிட்டேன்னு சொல்றான். இப்ப பாருங்க, நீதிமானா இருக்கணும்னா
இந்த மாதிரி சத்துருக்களாக இருந்தா கூட அவங்கள மன்னிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அப்ப அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார்னா, நமக்கு துன்பம் பிரச்சனைங்க வரும், வராத போவாது. ஆனாலும் என்ன பண்ணணும்னா, நம்ம அவங்கள மன்னிக்கணும்னு கர்த்தர் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் தான், அவரை பற்றி என்ன பண்றது, இன்னொரு ஆளு விசுவாசிய ஊர் உலகமெல்லாம் தப்பா போய் ஏதேதோ பேசுறதுதான். இது ஒரு காதுல விழுந்துச்சு. அவரு என்ன பண்ணாங்கன்னா, நேரா போனாரு. போய் எல்லாம் பேசுறான்னு தெரிஞ்சுதும் அவர்ட்ட போய் பார்த்து என்ன சொன்னாரு, "ஐயா, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கண்ணா." "நானா உங்களுக்கு ஜெபம் பண்றதா? நீங்க தான் ஊழியக்காரர்." "இல்ல பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க." புட்டி போட்டாராம். அவரு ஒரு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணா இவரு ரூ. 10,000 அப்பதான் யாரோ காணிக்கை குடுத்துருந்தாங்களாம். அத காணிக்கை தூக்கி அவர் கையில குடுத்துட்டாராம். ஐயோ! என்னய்யா, எனக்கு பரவாயில்ல, எடுத்துன்னு போங்க. எடுத்துன்னு வந்துட்டாங்க. எடுத்துன்னு வந்து அவர் எவ்வளோன்னு தெரியல, குடுத்தாரு, வாங்கின்னு வந்துட்டாரு பாக்கெட்ல போட்டு. வீட்ல வந்தா 10,000 இவ்ளோ பணம் குடுத்தாருன்னு. அப்ப ரொம்ப யோசிச்சாராம். இவர பற்றி தவறா எத்தனையோ இடங்கள்ல நான் தேவையில்லாத பேசினேன். அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்ப மனஸ்தாபப்பட்டு, அப்புறம் வந்து, "ஐயா, நான் உங்கள பற்றி இப்படியெல்லாம் நான் பேசினேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஆனாலும் எனக்கு இந்த மாரி காணிக்கை குடுத்தீங்களே, ஆனா பரவால்ல, பரவால்ல, பரவால்லன்னாராம்." அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, அத போய் ஏதோ கரண்ட் பில் முக்கியமா கட்ட வேண்டியது இருந்துச்சு. அத கட்டிட்டாராம். அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டு, "நான் செய்தது தப்பு" சொல்லி மன்னிப்பு கேட்டு, அதுலேருந்து அவரோட கூட க்ளோஸா பழக ஆரம்பிச்சாராம். சமாதானமா, சந்தோஷமாயிட்டாங்க. பாருங்க, இதுதான் நீதிமானுக்கு அடையாளம். நமக்கு விரோதமா தவறு செய்தா கூட, நம்ம கண்டிப்பா அவங்கள மன்னிச்சு என்ன பண்ணோம், வாழ்வோமானா, நமக்கு 1000 துன்பம் வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதிலிருந்து கர்த்தர் நம்மள கண்டிப்பா விடுவிப்பார். ஒரு வசனம் படிச்சு முடிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். "நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க." சத்துருவா எழும்ப மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எழும்புவாங்க. ஆனாலும் என்ன பண்ணணும்னா, நம்ப அவங்கள சிநேகிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். அப்போ துன்பப்படுத்துறவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இந்த காரியம்லாம் நம்ம செய்வோமானா, கண்டிப்பா நம்ம நீதிமானாவே இருப்போம். நம்ம நீதிமானா இருக்கும்போது, நமக்கு துன்பங்க எவ்வளவு வந்தாலும், அது வந்து கர்த்தர் அற்புதமா உடனடியா நம்ப புரிந்து கொள்ள முடியாத விதத்துல கர்த்தர் அந்த எல்லா துன்பங்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பாரு. உங்களுக்கும் அப்படி செய்வாரு. நீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க. ஆனா நீதிமானாவே இருக்கணும். கர்த்தரோட சரியான உறவுலே இருக்கணும். அப்படி வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நீதிமானா ஜீவிக்கும்போது, நம்ம பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்ல. கர்த்தர் இருந்து நம்மள துன்பங்கள்ல விடுவிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பாருன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தீமை நீ வந்தாலும், அந்த உபத்திரம் வந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிற தேவன் இருக்கிறீங்கப்பா. ஆனா நீதிமானாவே வாழணும், உம்மோடு உறவாடணும். ஆண்டவரே, உம்மோடு ஆண்டவரே நாங்க ஜீவிக்கணும், உம்மோடு ஐக்கியமா இருக்கணும், உமக்கு கொடுக்குறது தி பெஸ்ட் கொடுக்கணும். அதே நேரத்துல கர்த்தாவே, நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தி வாழ, ஆண்டவரே சத்துருங்களை சிநேகிக்க என் கிருபை தந்து பாதுகாத்து கொடுங்க. அப்பொழுது துன்பங்கள் என் மத்தியில வந்தாலும் அதை உடனடியா விடுவிப்பேன்னு சொன்னீங்கப்பா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்காங்கப்பா. குறை என்னவா இருந்தாலும் மன்னிங்க. இடத்துல வந்து நெருங்கி ஜீவிக்க கர்த்தாவே, உம்மோடு ஐக்கியமா இருந்தது போல ஜீவித்து நோவா போல உம்மோடு கர்த்தாவே சஞ்சரித்தது போல உங்களோட சஞ்சரிக்க, ஆண்டவரே தாவீதை போல துன்பம் பண்ணாங்க அவங்கள மன்னிக்க நீங்க கிருபை தந்து எங்களுக்கு பாதுகாத்து கொடுங்க. எல்லா துன்பத்திலிருந்து விடுவித்து காத்து கொள்வீங்க. அதற்காக சோத்திரி, என்ன கஷ்டத்துல என்ன பிரச்சனை இந்த வேலையில இருந்தாலும் அவளை நீங்க பாதுகாத்து ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. எல்லா பிரச்சனையும் விடுவீங்க. நான் மைப்பட்டுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you.